ஆகிய பெறப்பட்ட இடத்திற்கு நீ சிதறிக்க வேண்டும். அருமையான பெருமையான இடம். நின்று கொண்டிருக்கும் இடத்தில் உணர்ச்சியும் நேரில் நம்மளை சிரிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. எத்தனை அற்புதமான இயற்கை எழில் சிறப்புக்குரிய நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய இருமல் தெரிகிறது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதை சொல்லுவாங்க. வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பதெல்லாம் தெரிவு செய்தேன். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமா இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் இந்த மண்ணில் வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு காலி பண்ணி போண்டியது. அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போறது கிடையாது. கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு. ஒண்ணு நாம் செய்த பாவம், இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம். கடைசியா கூட வரும். நம்மள அறியாம பாவமும் பண்ணலாம், நம்மள அறியாம புண்ணியம் பண்ணலாம். யதார்த்தமா சாப்பிடுறோம், சாப்பிடுறதால மிச்சம் அள்ளி போட்டோம்னா எத்தனை ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்தில் எனக்கு யதார்த்தமா நடந்து போறோம். தெரியாம ஒரு எருமை வச்சு கொண்டு பாவத்தில் எனக்கு. ஆக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்றோம் என்ன புண்ணியம் பண்றன்றத ஒவ்வொருத்தர் பேர்ல எழுதுறதுக்கு ஒரு ஆளை நிர்ணயம் பண்ணிருக்கு. அன்றாட அவர் அங்கே எழுதிடுவாரு. அதிகார பலத்துல பண பலத்துல இங்க உள்ள தவறுகள் எல்லாம் செஞ்சு இங்க உள்ள விசாரணை எல்லாம் தப்பிச்சுட்டாலும் கூட மேல ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணை யாரும் தப்ப முடியாது. அதனால முடிஞ்ச அளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். அதனால மனிதனா வாழ வேண்டும் என்ற தன்மையிலே பிரமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்பேற்பட்ட மனிதன் எந்த விதத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது துவாசமலர் படத்தை பாடியிருக்காரு என் அன்பு ஐயா அவர்கள். எனக்கு 5 ரூபா அன்பு பெற்ற ஐயா அவர்களுக்கு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று
காலம் கலியுகம், 4 யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபரியுகம். இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகம்னாலே அநியாயம், அக்கிரமம், கொள்ளை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நியாயத்துக்கு வேலை இருக்காது. அதுக்கு பேர் தான் கலியுகம். இருந்தாலும் கூட இந்த கலியுகத்திலையும் தான தர்மங்களை செய்யுங்க. இந்த உலகத்திலேயே எத்தனையோ தான தர்மங்கள் இருந்தாலும் கூட சிறந்த தானம் அன்னதானம். முதல்ல யார் பசின்னு வர்றாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா நிறைஞ்ச வாயோட போதும் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். மீதி என்ன கொடுத்தாலும் பத்தனைன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அன்னதானத்தை எடுங்க. ஏன்னா ஒரு ஏழை 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? நினைச்சா முடியும். ஒரு கையில சர்க்கரை வாங்கி ஒரு எறும்பு குழியில போடுங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு அன்னதானத்திட்டு புண்ணியத்தை தேடுங்க. ஏன்னா நிலை இல்லாத அப்படின்னு யாரும் யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. ஏன்னா உலகம் இன்னும் ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில எல்லாருமே நடிகர்கள் தான். எல்லாருமே நடிகர்கள் தான். எப்படி அப்பான்ற முறையில், அண்ணன்ற முறையில், தம்பின்ற முறையில், அக்கா தங்கச்சி சின்ன அப்படின்னு அம்மான்ற முறையில் புறாமே ஒரு நடிப்பு மாதிரி தான் இந்த உலகத்துல. ஆமா, யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. ஏன் என்ன காரணம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்படிதான் பாருங்க, ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாரு. வயசு 40 வயசு. 40 வயசுல ஆக குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாரு. பாருங்க, 40 வயசு இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த வழியா ஒரு சாமியார் வர்றாரு. வீட்டுல அழுகை சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பாப்பா மேல போறாரு. போன அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த இறந்துடைய பொண்டாட்டி ஓடி வந்து, ஐயா என் முறிய இப்படி இறந்து விட்டாரு, பிள்ளை வச்சு வச்சு நான் எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த சாமியார்ட்ட வந்து கும்பிடுறாங்க. சரிம்மா, என்ன செய்யறது, விதி அப்படின்றாரு. இருந்தாலும் என் முறிய இப்படி போயிட்டாரு, நான் என்ன செய்யறது, அவரை காப்பாற்றணும், நீங்க சாமியார் தானே, என் முருகனை வேணா உயிர் எழுப்புங்களே, காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்ல. அப்படியா, உன் முருகனை உயிர் எழுப்பணுமா? சரி, உயிர் எழுப்பிடுறேன். என்ன பண்றது தெரியுமா, வீட்டுக்குள்ள போய் ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொண்டு வானாரு. ஆமா, போய் உட்கார்ந்தாரு. சொம்பு நிறைய ஓடி போய் பொண்டாட்டி தண்ணியை கொண்டு வந்துச்சு. வாங்கி அந்த இறந்த ஒரு பக்கத்துல வச்சாரு. வச்சுட்டு கண்ணை இருக்க முடிக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொல்லிட்டு இப்ப இறந்து கிடக்கிறவரு எந்திரிக்க போறாரு. அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க யாராவது ஒருத்தர் இந்த சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சிடணும். குடிச்சிட்டீங்கன்னா அவர் எந்திரிச்சிருவாருன்னு சொல்ல. அப்படியா, நான் குடிக்கிறேன் நீ குடிக்கிறேன்னு வர்றாங்க. கொஞ்சம் பொறுங்க, குடிக்கிறது சரி, ஆனா யாரு குடிக்கிறீங்களோ நீங்க செத்து போயிருவீங்க. யாரு குடிக்கிறீங்களோ நீங்க செத்து போயிருவீங்க. அதனால வந்து எடுத்து குடிங்க. என்ன யாரு வருவா? நீதானே பெத்த பேஞ்ச, வா நீ எடுத்து குடி, நீ சா, உன் மயம் பொழைக்கட்டும் அப்படின்னு சாமியார் சொல்றாரு. ஆமா, நான் எடுத்து குடிச்சிட்டு செத்துட்டு என் முட்டாட்டியை கடைசி காலத்தில் வயசான காலத்தில் நான் விட்டுட்டு போக முடியுமா? நான் சாக முடியாது பெத்த அப்பேன். சரி ஆத்தார், நீ தானே, வா நீ எடுத்து குடி அப்படின்னா. ஆமா, நான் குடிச்சிட்டு சாகுறேன், என் மகன் 2 பேர் பத்தி பேரு காலத்துக்கு வந்திருக்காங்க, அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும், நான் குடிக்க முடியுமான்னுச்சு பெத்த ஆத்தா. சரி, நீ தானே கொண்டாட்டிங்க, வா நீ எடுத்து குடி, சா உன் முறிஞ்சு முளைக்கிட்டோம்னு. ஆமா, நான் செத்துட்டா என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கேன், அவனை யாரு காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கொண்டாட்டி முடியாது. சரி, சின்ன பையன் 5 வயசு தானே, அவன் எடுத்து குடிக்க சொல்லுங்க, அவன் ஜாகட்டும் அப்படின்னு. ஆமா, என்ன அவன் ஆண்ட நோய் கேள்வி எவ்வளவோ இருக்கு, அவன் ஜாக முடியுமா அப்படின்னு. அப்ப இவருக்காக யாரும் வரமாட்டீங்க, இவருக்காக யாரும் ஜாக மாட்டீங்க. அப்ப இவர் தேவையில்லாத ஆள் தானே, போயிட்டு போறாரு, ஏன் அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி யாரும் யாரோடையும் கூட வரப்போறது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாழ வேண்டும். காரணம் என்னன்னா, தான தர்மங்களை செய்யணும். ஏன்னா எல்லாமே எதிர்மறையா இருக்கும். பணம் இருக்கிறவன்ட்ட குணம் இருக்காது, குணம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது. 4 பேருக்கு நல்ல செய்ய நினைப்பேன், அப்படி எந்த தோதுவாதம் இருக்காது. ஆனா எல்லா தோதுவாதருக்கும் 10 பைசாவுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், அப்படிதான் இருக்கும் பாருங்க. அப்ப இந்த இரக்க குணம்ன்றது பிறவியிலே வரணும். இது அடுத்தவங்களை பார்த்து ஒரு இரக்க குணம் வந்து பிறவியிலே வரணும். இதை பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல பெரிய ஆண்டு விழா வைக்கிறாங்க. இந்த ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் மாறுவேட போட்டி வைக்கிறாங்க. இந்த மாறுவேட போட்டியில வந்து எல்லா பிள்ளைகளும் கலந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒரு வேஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது, ஓய் அவன் அம்மாட்ட சொன்னியா, அந்த பையன் சொன்னோம்னா அவன் அம்மா அப்படியாடா அப்படின்னு அந்த பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அந்த வாத்தியாரை பார்த்தா, ஐயா நீங்க வேஷம் கொடுக்கறதுனால சரிது, என் மகனுக்கு என்ன வேஷம் கொடுக்குறீங்க தெரியுமா? கர்ணனுடைய வேஷத்தை கொடுங்க. ஏன்னா மகாபாரதத்திலே எனக்கு கர்ணனை ரொம்ப பிடிக்கும், அதனால என் மகனை கர்ண வேஷம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படியா, சரி, அவசர உடலை வாங்கணும், கிரீடை வாங்கணும், வால் வாங்கணும், துணி வாங்கணும், கரணை அதாவது கரணை மாதிரி சொல்லி தரணும். ஆக மொத்தத்துல ஒரு 6000 ரூபாய் வரும் அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு. உடனே அம்மா பார்த்தாங்க,
சரிங்க நீ வாங்கிக்கங்க அப்படின்னு. அப்பத்தான் அந்த சின்ன பையன் அதை கேட்டுக்கிட்டு இருந்த சின்ன பையன் சொன்னா, அம்மா ஒரு சின்ன விஷயமா, ஒண்ணுமில்ல, என்னோட என் பள்ளிக்கூடத்துல என்னோட கூட படிக்கிறான் என் நண்பன் படிக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குடும்பத்துல பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாம அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு. அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கு. நாளைக்கு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நுப்பாட்டிடுவாங்க போல தெரியுது. அவங்க கட்ட வேண்டிய தொகை 5500 ரூபா. அந்த தொகையை கட்டி நம்ம அவனை படிக்க வைப்போம்மா, நான் அடுத்த வருஷம் கருணை வேஷம் போட்டுக்கிறேன் அப்படி சொல்றோன்னு அந்த அம்மா மலன்னு கண்ணீர் பொங்க அழுதுட்டே, நான் பெத்த மகனே, உன்னை கருணை வேஷம் தான் போட்டு பார்க்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா அந்த கர்ணனே எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கேடா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதாங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன பிஞ்சில எவ்வளவு இறக்க குணம் இருக்கு. அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் மனிதனா பிறந்திருக்கும். ஏன்னா எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும் மனிதனா பிறக்கிறது அரிது. காரணம் என்ன? அவனால சிரிக்க முடியும். எந்த ஜீவராசியாலும் சிரிக்க முடியுமா? அதே மாதிரி என்ன வேணும், எது வேணும், எது வேணாம் அப்படி சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. ஆமா, தண்ணி வேணும்னாலும் தண்ணி வேணும் நம்ம கேட்போம். அதே நேரத்தில் ஆடு மாடு கேட்க முடியுமா? அந்த மாதிரி அற்புதமான ஒரு பிறவி. இந்த பிறவியை நல்ல வழியில பயன்படுத்திக்கணும். அதனால பிறவியான இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட, மலைகளையும் நதிகளையும் பார்க்கிற பொழுது இருந்தாலும் கூட, அது அந்த நதிகளை காவிரி கொப்பாக இருக்கக்கூடிய நதியை பார்க்கிற பொழுது என்ன இருக்கிறது என்றால், தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகு மலை கனிவையிட்டு கருவாகி தலை காவிரி என்னும் ஆதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி என்னும் பேரில் இந்த வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்டு கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி வெற்று அகண்ட காவிரியாய் பெண் தவழ்ந்து காரிகால கல்லணையில் கொள்ளிடத்தில் பெருகி வந்து என் தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரிவோ செல்லும் இடமெல்லாம் சீர்வெறிக்கு நேர் நிறுத்தி கல்லும் கடியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி, நீங்கள் எல்லாம் எங்கள் இதயக்கணி. நீங்கள் நல்லா இருக்கோடு நாட்டுள்ளே ஆளும் பேரே
தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் விடுமா என்பதை ஒற்றை கவனித்து பாருங்கள். சத்தம் ஆலோலம் சோ என்று அழகாக இசைப்பாடிக் கொண்டிருக்கின்றார். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தழகர் வள்ளியன் சொல்லிய மாதரசி. வந்ததினால் இதற்கு சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா. அருமையான முறையிலே ஆலோலம் சோ அப்படின்னு அழகாக இசைப்பாடிக் கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கிற பொழுது என்ன அழகாக இருக்கிறது அப்படி என்றால் அழகாக இசைப்பாடிக் கொண்டிருக்கின்றார். நம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமன் நதியில் சொல்லக்கூடிய தேவகணிகளை காட்டும் இன்னொரு அளவிற்கு இருக்கின்றார். குரலை பார்க்கிற பொழுது இனிமையான குரல். முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சியில் சொல்லக்கூடிய ஐவகை இடத்திலே குறிஞ்சியில் சொல்லக்கூடிய ரகமான இடத்திலே ஆலோலம் சோ என்று அழகாக இசைப்பாடக்கூடிய இந்த தமிழுடைய அருமையான இந்த தமிழ் சொற்களை பார்க்கிற பொழுது என்ன அழகாக இசைப்பாடிக் கொண்டிருக்கிறார். செந்தமிழாக இசையாக செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் செந்தமிழ் இதழால் பலவசம் தருவார் அறிவின கலை புரிவார். செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால் பலவசம் தருவார் அறிவின கலை புரிவார். குரலுக்கு சொந்தக்கார பெண் பின்னால் அருமையான இசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிற பொழுது என்ன அழகாக இசை பாடுகின்றார் அப்படி என்று பார்க்கிற பொழுது நிலவுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகு நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ பெண்ணாகி உலவுகின்ற
இங்க வந்திருக்கேன். என்ன வந்துச்சீங்க? ஏன் சொந்தமானது? என்னது? ஏன் சொல்லிட்டேன்ல எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? அது என்னது? அது என்னது? என்னதியா? என்னதியா? என்னதுன்றல? என்னது அப்படில? என்னதுன்ற ஒண்ணுன்ற? ஒண்ணுதான் என்னது? ஓ என்னதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானது. ஓ சொந்தமானது. மாடு 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 மாடு. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப நீங்க வந்து இங்க எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. மானம் கட்டு வேற யாராவது வருவாங்க? நான் மானம் கேட்டு வந்திருக்கேன். மானம் கட்டு வந்திருக்கான். மானம் கேட்டு. ஏன் மானம் கட்டா என்ன பிரச்சனை? மானம் கட்டா மழை பெய்யும். சரிங்க. மானம் கட்டாத்தான் மேற்கொண்டு கிடக்குறது ரோசா வரும். ஓ, அதனால மானம் கேட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா இருக்கு. என்ன நினைக்காதீங்க. ஆமா நினைக்காதீங்க. என்ன? மானம் கட்டது ஒண்ணு இருக்கு. அப்படியா? மானம் கட்டது இருக்கா? ஏய் அந்த பிள்ளை ஏதாவது பேசுனா அது வாங்குற சம்பளத்துக்கு